தாண்டா எல்லாம் சுற்றுவேன். சொல்ற பச்சை ஒழுங்கா கேட்டீங்கன்னா இங்க இருந்து உயிரோட வெளியே போலாம். ஏய் கதவை துறடா, இல்ல எவனா பணம் ஆயிடுவான். சொல்லிட்டே இருக்கான், கதவை துறடா, சீக்கிரம் கதவை துறடா. அடிங்க. டேய் மொட்டை, கை எடுத்து பின்னாடி கட்டுறா, இல்ல மண்டை அடிச்சு சதற விட்டுருவேன். டேய் 3 பேரும் எந்திரிச்சு உள்ள போங்கடா. டேய் மொட்டை, 2 பேரும் உள்ள கூட்டும் போ. சீக்கிரம் சீக்கிரம், டைம் ஆகுது, எந்திரிச்சு போங்கடா. எதுக்குடா ஏன் முஞ்ச பாத்துட்டு இருக்க? உள்ள போடா. சீக்கிரமா பாம்பை ஆக்டிவேட் பண்ணு, நம்ம கிட்ட நேரம் இல்ல. அதோ எடுத்துட்டேன். இந்த நம்பருக்கு தானே கால் பண்ணணும். மாத்தி கீத்தி அழிச்சிட்டு போறேன். இப்ப சதுர போது பேரு. சீக்கிரம் எல்லாத்தையும் அள்ளி போடு. போடு. இனிமே என் குடும்பத்துல எவனுமே வேலைக்கு போக மாட்டான்டா. நான் தான் ராஜா. முடிச்சுதா? சீக்கிரம் வாங்க போலாம். அடச்சே, வந்துட்டானுங்கடா. டேய் கேக்குதாடா உங்களுக்கு அந்த சைரன் சத்தம்? வந்துட்டானுங்கடா போலீஸ். சீக்கிரம் கிளம்புங்கடா. கதவு தர. நிம்மதியா திருட கூட விட மாட்டானுங்களே. கமான், அப்படியே நேரா காராண்டா வாங்கடா. சீக்கிரம் எடு. பாத்தி அவனுங்களே எவ்வளவு பெரிய கண்ணு எடுத்துட்டு வந்து சொல்ல வரானுங்க. உயிரோட நம்ம வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடா எல்லாம். இந்த துரசிங்க வர நம்மள விடுற மாதிரி தெரியலடா. பின்னாடி வந்துட்டே இருக்கோம், அதனால அடிச்சு ஓட்டுறோம். போ. இது வேலைக்கு ஆகுது. நம்ம தான் களத்துல இறங்கணும். இந்தா வாங்கிக்கோ. ஐயோ போட்டாங்கடா மண்டையில. அவனை தள்ளி விட்டு நீ ஓட்டு. அவனுங்க வேற பாவங்கடா. போடு. வெறித்தனம். மைக்கில ட்ரெயின் வருதுடா, பார்த்தா. அட கடவுளே. யாருக்கு எது ஆவலையே. இனி இந்த கார் கையிலங்காடை கூட போகாதடா. சரி வா, நடந்தே போவோம். டேய் பிளான மறந்துட்டீங்களா? என்னது? பிளான்ல எந்த சேஞ்சும் இல்ல. வா போலாம். எங்கடா அந்த ஹெலிகாப்டர்? சரி, நான் போய் பின்னாடி பாக்குறேன். எவனோ மறைஞ்சு சொல்றான்டா. பைக்கில இந்த பக்கம் வா. ட்ராட் உனக்கு எதுவும் இல்ல. வா சீக்கிரம் எந்திரி, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னாவே கிளம்பிடலாம். வா ட்ராட் வா. ஐயோ அம்மா. டிரைவர் நீ மட்டுமா தப்பிச்சு போடா. நீ வராம எங்கேயும் போக மாட்டேன் மைக்கேல். போலீஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்கடா. நான் உயிர் பழைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நீ தப்பிச்சு போய. போ. ஐயோ இவ்வளவு மோசமா முடியும் நான் நினைக்கலையே. இவன் ஒரு நல்ல குடிமகனும் அல்ல. இவன் தாய்க்கு நல்ல மகனும் அல்ல. ஆனாலும் இவன் ஒரு மனிதன் என்ற காரணத்தினால் கர்த்தரே இவனோட பாவத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்ல பையனா? ஏன் பையனா? டெய்லி வீட்டுல உட்காந்து என்ன பண்றான்னு தெரியுமா? கஞ்சா, சிகரெட்டு, அது இதுன்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம உட்காந்து பேட்டை தேய்ச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அவன் நாசமா தான் போவான். சரி, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன பத்தியா? என் பையனுக்கு இருந்த அட்வான்டேஜ் எல்லாம் அந்த காலத்துல எனக்கு இல்ல. நான் வயசுல இருக்கும்போது 2 வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். பேங்க கொள்ளடிச்சிருக்கேன். போலீஸ சுட்டிருக்கேன். மக்கள் எத்தனையோ பேரை சாவடிச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு சாதனை நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு கிடைச்ச வாய்ப்பே அவ்வளவுதான். அதையாச்சும் நான் யூஸ் பண்ணனே. இதெல்லாம் உங்களை எங்க வந்து நிறுத்தி இருக்குன்னு தெரியுதா? தெரியுது, சொல்றேன். இங்கதான் கூட்டிட்டு வந்து விட்டுச்சு. இவ்வளவு பெரிய பங்களா, சந்தோஷமே இல்லாத வாழ்க்கை, ஒண்ணுத்துக்கு உதவாத பசங்க, அதையெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு என் தலை எழுத்து. நான் எதெல்லாம் கனவுன்னு நினைச்சனோ அதெல்லாம் நாசமா போச்சு. நாசமா தாண்டா போச்சு. சரி, ஏன் இப்ப டென்ஷன் ஆகிற? உட்காரு. சரி கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன். ஓ,
டைம் ஆயிடுச்சு போல. சரி, அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். நீங்க ஃப்ரீ தானே? பார்க்கலாம். போயிட்டாரன் டாக்டர். அட ஆலு ஃப்ளவர், நானும் அதை கிடைச்சேன். அங்கிட்டு போடா. என்னடா வாழ்க்கை இது, ச்சே. டேய், இங்கதான் சொன்னேன். எவ்வளவு தூரம்டா கூட்டு போவ? 2 கிலோமீட்டர் பையா. ஏ பையா, பீச் ஹவுஸ் எங்கய்யா? பீச் ஹவுஸா? இல்லப்பா, அதெல்லாம் தெரியாது. டேய், இதெல்லாம் எதுக்கு அவங்ககிட்ட கேட்கிற? கொஞ்ச நேரம் வாயை முட்டு வாடா. பீச் ஹவுஸ் தானப்பா கேட்டேன். அது அவங்க மஞ்சள் கலர் படிக்கிட்டு இருக்கு பாரு, அதுதான். ஓ அங்கேயா? ரொம்ப தேங்க்ஸ் தலைவா. டேய் கிறுக்கு, ஏன்டா இப்படிலாம் பண்ற? நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணாத. நான் ஒன்னும் பிக்னிக் போல, திருட போறோம், அதை மறந்துடாத. நீ இந்த மாதிரி கேட்டு நம்ம மாட்டோன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், நம்மள பொழந்து கட்டிடுவானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெயில தான் கழி தின்னணும். எனக்கே சொல்லி தெரியா? நீ பார்க்க ஜென்டில்மேன் மாதிரி இருந்தாரு, அதான் கேட்டேன். ஜென்டில்மேனா? நான் சொல்ல வரது உனக்கு சுத்தமா புரியல, நல்லாவே தெரியுது. கொஞ்ச நேரம் வாய மூடிட்டாச்சு, வா. இந்த கேட்டு வெளியே போயிடலாம். சரி பையா, போலாம். சரி, நீ முதல்ல உள்ள போ. பயப்படாத பையா, நானே போறேன், வா. டேய், சத்தம் போடாம வாடா, சீக்கிரம் வா. வந்துட்டு தானே இருக்கான், போடா. எங்கிருந்துடா வர நீ எல்லாம்? உன்னெல்லாம் என் கூட அனுப்பிச்சு வைக்கிறானுங்க பாரு. நீ எங்கிருந்து வரியோ, நானும் அங்கிருந்தாண்டா வரேன். சரி, இப்ப வேலையை பார்ப்போம். அடங்கொக்கா மக்கா, என்னடா காரெல்லாம் வெறித்தனமா இருக்கு. சரி, பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. எனக்கு பிடிச்ச கார் நானே எடுத்துக்கிறேன். ரெட் கலர் கார் எனக்கு. டேய், ஆணவத்துல ஆடாதடா, முடிஞ்சா என்ன ஜெயிச்சு காட்டு. வரண்டா, செத்துறாத. என்னடா கார்லாம் ரத்தமா இருக்கு? அது ஒண்ணு இல்ல, வரவேளை நாய் ஒண்ணு குறுக்க வந்துச்சு, அதை தான் ஏத்திட்டேன். வண்டியை ஓட்ட தெரியுமா? ஏன்டா வண்டி எடுக்கிறீங்க, அதுவும் இந்த மாதிரி கார்? டேய், நாய் குறுக்க வந்து நான் என்னடா பண்ண முடியும்? அடச்சா, போலீஸ் வராங்கடா, உடனே இடத்த காலி பண்ணு. ஏய், நம்ம இடத்த ஆர்சி புக் எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. எதையாச்சும் உளறிட்டு நான் கிளம்புறேன். ஏய், இப்ப தூக்குனால 2 காரு, அந்த கார் பத்தி தான் இப்ப டீலிங் போயிட்டு இருக்கு. ஏய், நான் கிளம்பணும். ஏய் சீமன், நான் போயிட்டு வரேன், அப்புறம் பார்க்கலாம். சரி, வீட்டுல உட்காந்து பேசிட்டு போலாமா? இல்ல, நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம். ஓகே, டன். டேய் இருடா, கேம்ஸ் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போடா. ஐயோ, பெல்பெட் நமக்கு வேணா.